கண்டிப்பா மேம். நீங்க சொல்லுங்க. மீன ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலங்கள் எப்படி இருக்கு? கண்டிப்பா. மீன ராசிய பொறுத்தவரைக்கும் இப்ப ஜென்ம சனியில இருக்காங்க. ஒரு இனம் புரியாத குழப்பம். இனம் புரியாத மந்தநிலை. எது செஞ்சாலும் இது செய்யலாமா? வேணாமா? செய்யலாமா? வேணாமா? அனலைஸ் பண்ணிட்டே வாழ்க்கை ஓடும். அதே மாதிரி பாருங்க, ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது முடிவு பண்ணது தப்போ? இத செய்யாம இருந்திருந்தா இருந்திருக்குமோ? இத வேற மாதிரி செஞ்சிருக்கலாமோ? அப்படின்ற ஒரு குழப்ப நிலை அப்படின்றது இருக்குமா? பொதுவா மீனம் அதீத புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட புத்திசாலிகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தடுமாறுவாங்க. மத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை சொல்லக்கூடியவங்க. இந்த காலகட்டத்தில அவங்க ஒரு சுய முடிவு எடுக்கிறதுக்கே தடுமாறுவாங்க. ஆக இந்த காலகட்டத்தில ஒரு மென்டார்ஸ், அவங்களோட மென்டார்ஸ், வெல் விஷர்ஸ் கிட்ட அனலைஸ் பண்ணி முடிவெடுக்கிறது நல்லது. அதே மாரி தம்பி, தங்கச்சி அவங்க சார்ந்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்டின்னாலும், அத அனலைஸ் பண்ணணும். காரணம் என்ன அப்டின்னா, சனி பகவான் மாய வலையில சிக்க வைப்பார். ஜஸ்ட் அன் இல்யூஷன் எஃபெக்ட் அப்டின்றத ஏற்படுத்துவார். கணவன் மனைவி கிட்ட விட்டு குடுக்கறது அப்டின்றது வேணும். அதே மாரி தொழில் செய்ற இடத்துல நெறைய பிரஷர்ஸ் வரும். அதையும் மீறி நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன் அப்டின்னா, பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. இதுவும் கடந்து போகும் அப்டின்னு கடந்து போயிடுமா. ஓகே மேம். மீன ராசிக்காரங்க வந்து மத்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு பண்ணணும். அப்படி இல்லையா நான் எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்கிறது பெட்டர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா ரேவதி மேம் நீங்க சொல்லுங்க. மீன ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலங்கள் எப்படி இருக்கு? எந்த தெய்வ வழிபாடு சிறந்தது? மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி சொல்லக்கூடிய அயன சயன போக மோட்ச விரயஸ்தானம். ஜென்ம சனியாக சனி பகவான் வந்திருக்காரு. கடந்த ஆண்டு வரைக்கும் நல்ல வெளிநாடு சுத்துறது, சின்ன சின்ன பிரச்சனைகளை தான் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட ஸ்ட்ரெஸ்னஸ் ஃபுல்லா இந்த 2.5 வருட காலங்கள் அனுபவிக்க போறாங்க. உடம்புல ஸ்கின் அலர்ஜி, வெரிகோஸ் வெயின், என்ன நோயினே தெரியாம நகங்கள்லாம் பழுதடைஞ்சு போறது, நரம்பு மண்டலங்கள் வீக் ஆகுறது, மெயினா தலையில இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் ரொம்ப வீக் ஆகுறது, பேச தெரிஞ்சவங்க நல்ல ஒரு எக்ஸலண்டான ஸ்பீக்கர்ஸ் கூட பேச தெரியாம தடுமாறுதல், உறவுக்குள்ள இவங்களோட ஸ்பீச்னாலே அதிக விரிசலை காணக்கூடியது. ராகு பார்வை 2ஆம் பாவத்துல இருக்கிறதுனால இவங்களோட வாக்கும் இந்த ஜென்ம சனியுடைய சேர்க்கையினால செய்யற செயல் ஒருத்தருக்குமே பிடிக்காது. குடும்பத்துக்குள்ளேயே இவங்களை வந்து எப்படி டேக்கிள் பண்றது தெரியாம கஷ்டப்படுவாங்க. இதே ஆஃபீஸ்லன்னா எப்படி இருக்கும்னு பாருங்க. உயர் அதிகாரியா இருக்கிற பட்சத்துல கத்திட்டு போறாங்க, அடுத்த வேலையை பார்க்கலான்னுவாங்க. இதே கீழே இருக்காங்க, இவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறத பார்த்தாங்கன்னா வேலையே பறி போறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகளிடம் பாசத்தை கோபமா காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த ஜென்ம சனியுடைய தாக்கம் கண்டிப்பாக திருச்செந்தூர் சந்தன மலைக்கு மேல அவன் நிற்கக்கூடிய திருச்செந்தூர் முருகரை போய் வழிபாடு செஞ்சு அந்த 4 கிணறு கடல்ல போய் குளிச்சாதான் இதோட தாக்கத்தோட வீரியமே குறைச்சு கொடுக்கும். கண்டிப்பாக இந்த முருகனை முழுசா நம்பி போங்க. மீன ராசிக்கு மிகுந்த நல்ல காலத்தை அமைச்சு கொடுப்பார். ஓகே மேம். இந்த சனிப்பெயர்ச்சி காலங்கள்ல மீன ராசி வந்து பெரிதா பாதிப்புக்கு உள்ளாகாம இருக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழிபாடு வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி மேம். அடுத்ததா சுந்தரபாண்டியன் சார் நீங்க சொல்லுங்க. மீன ராசிக்கு சனிப்பெயர்ச்சி காலங்கள் எப்படி இருக்கு? மீனராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா, பொருளாதார விஷயங்கள்ல ஒரு பெரிய மாற்றம். இங்கே கிடைக்க போகிற ஒரே ஒரு விஷயம், கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. அந்த தன வரவுகளை உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய உறவுகளுக்காக பயன்படுத்திட்டீங்கன்னா, இன்னும் ஒரு 3 வருஷம் கஷ்டப்படவே தேவையில்லை. தங்க நகையை கொண்டு போய் அடமானம் வச்சுருந்தீங்க அப்படின்னா, கட்டாயமாக திருப்பிடுவீங்க. அதே போல் யாராச்சும் உங்களோட தங்க நகையை உங்கள் நகையை கொடுங்க, நான் வந்து திருப்பி உங்களுக்கு தந்துடுவேன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, தயவுசெய்து கொடுத்துடாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் தங்க நகை மேலே ரொம்ப கவனம் செலுத்தணும். நான் 50 பவுன் வச்சுருக்கேன், நான் 20 பவுன் வச்சுருக்கேன், நீங்கள் கழுத்தில் போட்டுட்டு போனீங்கன்னா, இந்த செயினை இருக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதை அத்துட்டு போயிடுவாங்க. அதனால் முடிஞ்சளவு நீங்கள் வந்து பொருளாதார விஷயங்களை கரெக்டான முறையில் செயல்படுத்தினீங்கன்னா, மீன ராசிக்கு ஏமாற்றம் இல்லாத ஒரு நிலைமை வரும். ஒரே ஒரு விஷயம் கவனமாக இருந்துக்கோங்க, தலைப்பகுதியை பார்த்துக்கோங்க. ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க. மாற்றமும் ஏற்றமும் உங்கள் கையில் தான் இருக்குது. சனி பகவான் சங்கடம் இல்லாமல் நல்லதே செய்வார். ஓகே சார். இந்த மீன ராசிக்கு வந்து இந்த சனிப்பெயர்ச்சி காலங்கள்ல வந்து ரொம்ப கவனம் தேவை அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா கஜலட்சுமி மேம் நீங்க சொல்லுங்க. மீன ராசிக்கு சனிப்பெயர்ச்சி காலங்கள் எப்படி இருக்கு? மீனராசிக்கு காலபுருஷ தத்துவ பிரகாரம் 12வது ராசியாக வரக்கூடிய மீனராசி. இந்த மீனராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஆரம்பிக்கும் போதே ஒரு பதட்டம், நடுக்கம், பயம், இனம் புரியாத தன்மை எல்லாமே வந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருந்தப்போ 10 ரூபாவுக்கு 15 ரூபா விரயத்தெல்லாம் கொடுத்த சனி பகவான் இப்போ கண்டிப்பாக வரவு கொடுத்துடுவார். ஏன்னா இப்போ வரவே இல்லை, நமக்கு செலவு மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போ ஜென்மத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக ஓரளவுக்கு உங்களுக்கு வரவு கொடுக்கறதுக்கான காலம் இருக்குது.
கண்டிப்பாக பல இடத்துல இருந்து ஏதாவது ஒரு கதவு உங்களுக்கு திறக்கும் முதல்ல அது. இப்போ நீங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ரூம்ல ஒரு ஜன்னல் கூட இல்லாம உங்கள போட்டு அடைச்சு வச்ச தன்மையில இருந்தீங்க. இப்ப மூச்சு விடக்கூடிய தன்மை இருக்கும். அட்லீஸ்ட் பெருமூச்சு விடுற அளவுக்காவது ஓரளவுக்கு தன்மை வர்றதுக்கான சனி பகவான் உங்களுக்கு வழி நடத்தி குடுப்பார். இதையும் பொறுமையா, நிதானமா செயல்பாடு செய்யுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. சனி பகவான் ஜென்மத்துல இருக்காருன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க.